இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்குக்கு வர ஒரு ரிமோட் கண்ட்ரோல் எப்படி நம்ம பைக்கில் இன்ஸ்டால் பண்ணணும், அதுவும் இல்லாமல் எந்தெந்த கலர் என்னென்ன கனெக்ஷன் வரும், ப்ளஸ் இந்த Yamaha பைக்குக்கு எக்ஸ்பெஷலி எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும், அது இந்த MT15 வர லேட்டஸ்ட் BS6 வண்டிக்கு வர கனெக்ஷனை பற்றிலாம் இந்த வீடியோவில் டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து கிளியராக ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கு. தேங்க்யூ. ஃபஸ்ட் இந்த ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 9 பின் ஜாக் வரும். இந்த ஜாக்கு தான் முக்கியம். மிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கு வர 2 பின் ஜாக் இருக்கும். அது ரிமோட்டில் வர இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கும் இந்த ரெட் அண்ட் ரெட் பிளாக்குக்கு இதை கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 9 பின் ஜாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி வயர்லாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லோ செப்பரேட் பண்ணியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு அண்டு பிளாக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரஞ்சு கலர். இந்த வயர் தான் நமக்கு தேவை. இந்த கிரே அந்த பிங்க்கும் இந்த கிரேயும் தனியாக வச்சுருங்க. இது கடைசியில் இது எதுக்குன்னு சொல்கிறேன். இந்த ரெட் அண்ட் பிளாக், ரெட்டும் அண்டு பிளாக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மெயினில் நம்ம கனெக்ட் பண்ணணும். மெயின் அதாவது பேட்டரியிலேருந்து வர டைரக்ட் மெயின், சுவிட்சிலேருந்து வராமல் எப்போயுமே மெயின் வரும் பார்த்திங்களா, அந்த மெயினில் கனெக்ட் பண்ணணும். இந்த ரெண்டு எல்லோ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு எல்லோ எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கு போகணும், இண்டிகேட்டரோட ப்ளஸுக்கு போகணும். சரிங்களா. அடுத்து இந்த ஆரஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு வந்து எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆனோடனே எந்தெந்த மெயின் லைன் வரும்னு பார்த்தீங்கன்னா பிரேக் லைட்டில் வரும், ஃப்ளாஷரில் வரும். BS6 வண்டியாக இருந்தால் டைரெக்டாக டெயில் லேம்புக்கு போகும். அந்த மாதிரி இதில் வரதில் இதை கொடுக்கலாம். தென் இந்த இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இந்த இருக்குது, ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டருக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ். இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் பண்ணுறதுக்குரிய ஒரு லைன். அதாவது இப்போ Yamaha இந்த மாதிரி வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா செல்ஃப் போடுறப்போ மைனஸ் வரும். மித்த அதர் வண்டிலாம் பார்த்திங்கன்னா செல்ஃப் பட்டன் மூலிமா பாசிட்டிவ் வரும். Yamaha மாதிரி வண்டியில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வரும். ஸோ அதுக்குரிய லைன் எப்படின்றது நம்ம மாட்டும்போது ப்ரொசீஜரில் சொல்கிறேன். இப்போ லைனை கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைன் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ரிமோட் கண்ட்ரோலோட லைன்லாம் பார்த்தோம். செகண்ட் வந்து என்னென்னு பார்க்குறோம்னா நம்ம வந்து இதுக்கு எங்கெங்கே எந்தெந்த லைன் எடுக்கலான்ற ஒரு ப்ரொசீஜர் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா ரிமோட்டை எந்த லொக்கேஷனில் வைக்கணும் வண்டியில். ரிமோட்டை அதாவது வைக்கிற இடம் ரொம்ப முக்கியமான இதாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும். ப்ளஸ் சிக்னல் கிடைக்கிறது, இந்த ரிமோட் கண்ட்ரோல் இதில் வர சிக்னல் கிடைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஒரு ஈஸியாக யாரும் ஒரு ரிமோட்டை கண்டுபிடிக்கக்கூடாத ஒரு இடத்துல வைக்கணும். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் யாருனாலும் சீட்டுகளில் தான் வச்சுருப்பாங்க. அப்படின்ற இடத்துல ஒரு யூனிக்கான ஒரு லொக்கேஷன் நம்ம வந்து அதே நேரத்தில் ஈஸியாக யாரும் ஃபைன் பண்ணிடக்கூடாத இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்குவோம். மல்டிமீட்டரில் வோல்ட் டிசியில் வச்சுக்கணும். வோல்ட் டிசி 20ல் வச்சுக்கோங்க. 20ல் வச்சுட்டு நம்ம ரிலே கப்ளர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிலே கப்ளர் இதான் ரிலே கப்ளர். ரிலே கப்ளருக்கு அதாவது செல்ஃப் ரிலே கூட இன்புட்டு, செல்ஃப் கனெக்ட் பண்ணுற இன்புட்டு. இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மல்டிமீட்டரோட ரெட்டை வந்து அந்த ரிலேயோட கனெக்ஷன் ரெட் அண்ட் ஒயிட்லையும், மைனஸை வந்து பேட்டரியோட இடத்துல வச்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா வண்டியை ஆன் பண்ணுவோம். வண்டி ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்த்தோம்னா இதில் டிசி வோல்ட் வரணும், ஆனால் வரல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது கில் சுவிட்ச் வழியாக கொடுப்பாங்க. கில் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. கில் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா 12.59 அதாவது வோல்டேஜ் வந்துருச்சு. ஸோ அப்போ இது வந்து ரெட் லைன். சரிங்களா. இதில் வந்து நம்ம வந்து செல்ஃப் அந்த கப்ளரில் வர ப்ளூ லைனை இதில் கொடுக்க முடியாது. ஏன்னா டேரெக்டாக வந்து இது வந்து பாசிட்டிவ் லைன் வந்துட்டுருக்கு. ரிமோட் கப்ளரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைனை வந்து நம்ம மெயினில் கொடுக்க முடியாது. ஏன் மெயினில் கொடுத்தோம்னா இதை வந்து நம்ம எப்பயும் ஆன் ஆகிக்கிட்டு இருக்கும், மெயின் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் இதில் கொடுக்க முடியாது. அப்போ பட்டன் அமுக்குனா தான் இதில் எர்த்து வருது. இப்போ பட்டன் அந்த டெஸ்ட்டை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரோட டிசி ஓல்ட் டிசிலே அதே மாதிரி வச்சுட்டு கப்ளரோட அதாவது கப்ளரோட ஒரு ரெண்டு வந்திங்கன்னா ரெட் அண்டு ஒயிட்டு, இன்னொரு ரெண்டு பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக். இந்த ரெட்டை வந்து மல்டிமீட்டரோட ரெட்லையும் ப்ளூ அண்ட் பிளாக்லையும் வச்சுட்டு இப்போ செல்ஃப் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வரணும் ஓல்ட் டிசி வரல. ஸோ அப்போ செல்ஃப் பட்டன் அமுக்கி பாருங்கள். இப்போ அமுக்கிறப்ப நமக்கு வந்து ஓல்ட் டிசி கிடைக்குது. இப்போ செல் பட்டனை எடுத்துட்டேன். செல் பட்டன்
வோல்ட் வருது. ஸோ அப்போ நம்ம இந்த செல்ஃப் பட்டன் வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் வருது. அந்த மைனஸை தான் நம்ம இந்த செல்ஃப் ரிமோட்டில் வர ப்ளூவை கொடுக்கணும். இந்த ரிமோட்டில் வர ப்ளூவை எப்படி நம்ம மைனஸ்க்கு கொடுக்குறது நிறையா பேர் இருக்கும். ஏன்னா நிறையா பேர் இதை வந்து ப்ளஸில் வழியாக தான் இந்த ரிமோட் ஸ்டார்ட் ஆகுது, செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைப்போம். மைனஸ்க்கு எப்படி கொடுக்குறதுன்றத ரிமோட்டில் எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றத சொல்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த ப்ளூவை வந்து ப்ளூ அண்ட் அதாவது இந்த செல்ஃப் ரிலே கப்ளரில் வர ப்ளூ அண்ட் பிளாக்கில் கூட கனெக்ட் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸை பேட்டரியில் கனெக்ட் பண்ணலாம். பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து தெரியாத மாதிரி கனெக்ட் பண்ணணும். டேரெக்டாக எப்பயுமே கனெக்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஹிடனாக தான் கனெக்ட் பண்ணணும். தென் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் வந்து நம்ம இண்டிகேட்டர் மெயின் லைனில் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சை வந்து பின்னாடி வர டெயில் லேம்பில் கனெக்ட் பண்ணணும். டெயில் லேம்புக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறனால இதுக்கு வந்து நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணே வர கரண்ட்டை இதை கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு கனெக்ஷனாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டை வந்து ப்ளஸ்லையும் பேட்டரியோட ப்ளஸ்லையும் பிளாக்கை வந்து மைனஸ்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ப்ளூ லைன் பார்த்திங்களா, இந்த ப்ளூ லைனை வந்து ரிலேயில் வர அந்த ப்ளூ அண்ட் பிளாக்கில் இந்த ரிலே இதை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து இக்னிஷன் ஆன் பண்ணணுன்னா இந்த ப்ரௌன் கலர் லைனில் 12 வோல்ட் டிசி வரும், அதில் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இண்டிகேட்டர் லைன், இந்த ரெண்டுலேயும் இண்டிகேட்டர் லைனு. ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டர் லைன்லையுமே ப்ளஸ் லைன் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ லைனை கனெக்ட் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா செல்ஃப் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த க்ரீன் தான் பார்த்திங்கன்னா செல்ஃப் லைனுக்கு இன்புட், இந்த ரிமோட்டுக்கு. அந்த ப்ளூ லைன் பார்த்திங்கன்னா இது அவுட்புட்டு, சரிங்களா, அவுட்புட் லைன். இந்த இன்புட்டில் நம்ம பாசிட்டிவ் லைன் கொடுத்தோம்னா பாசிட்டிவ் லைன் இதுக்கு வரும், இந்த ப்ளூக்கு வரும். இன்புட் லைன் இதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் Yamahaக்கு சொன்னேன்ல, பட்டன் அமுக்கினா செல்ஃப் பட்டன் அமுக்கினா மைனஸ் வருது. ஸோ நம்ம இந்த கனெக்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதுக்கு அதான் கனெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறது, ப்ளஸ் வேணுன்னா ப்ளஸ், மைனஸ் வேணுன்னா மைனஸ், அந்த மாதிரி மைனஸ் லைன் கரெக்டாக ஒன்று கொடுப்பாங்க. அந்த மைனஸ் லைனை வந்து கொடுத்திங்கன்னா செல்ஃப் அமுக்கிறப்ப இந்த அவுட்புட்டில் வந்து நமக்கு மைனஸ் வரும். அந்த ரிலேக்கு மைனஸ் போய் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளஸ் லைன் இருக்குது. கலர் ஜாக்கெட் பார்த்திங்கன்னா ப்ளஸ் லைன் செல்ஃப் மோட்டருக்கு சுவிட்ச் அமுக்கணும்னா ப்ளஸ் வேணும்னா இந்த இன்புட் லைன் இந்த க்ரீன் கலர் ஜாக்கெட்டை கழட்டிட்டு இந்த ரெட் கலரில் மாட்டினோம்னா இந்த ப்ளூவில் வந்து பாசிட்டிவ் லைன் வரும். இந்த சேஞ்ச் ஓவர் பண்ணுறது தான் நம்ம இந்த Yamahaக்கு மிச்ச டிவிஎஸ்க்கெலாம் மாற்றிக்கிறது. செல்ஃப் பட்டன் அமுக்கணும்னா பாசிட்டிவ் வரதுனா பாசிட்டிவ், நெகட்டிவ் வரணும், இந்த சேஞ்ச் ஓவர் தான். இந்த க்ரீன் வேறு வேணுன்னா ரெட்டில், இல்லை பிளாக்கில் வேணுன்னா அதோட ரிலேயோட கனெக்ஷனை பொறுத்து. இவ்வளோ தான் இந்த சிம்பிளான கனெக்ஷன். தெரியும், இப்போ MT15 இந்த வண்டியோட இதை பார்த்துருப்பீங்க. ஈஸியான சிம்பிளான கனெக்ஷன் கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமான கனெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் இந்த வண்டியில் வயரிங் கிட்டே தொடலை. பார்த்தீங்கன்னா இந்த ரிலேக்கு வர இந்த ரிலேவோட கப்ளரில் தான் கொடுத்துருக்கேன். வயரிங் கிட் கப்ளர் இங்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரிலே கப்ளரில் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைன் வந்து ஜாக்கெட்டுக்குள்ளே தான் கொடுத்துருக்கேன், டேமேஜ் பண்ணல. அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டுக்குள்ளே தான் கொடுத்துருக்கேன், எந்த விதமான டேமேஜும் பண்ணல. வயரிங் கிட்ட தொடாமல் பண்ணணும், ஏன்னா இது வந்து புது வண்டி, பார்த்தா தெரியும். இது ஒரு புது வண்டி, அதனால் வயரிங் கிட்ட தொடாமல் ஒரு சிம்பிளான கனெக்ஷன், அவ்வளோதானுங்க. இன்னொன்று இந்த ரெட் கலர், அதாவது இந்த ரோஸ் கலரும் கிரே கலரும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சிடிஐ டைப். இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ECU டைப்பு, சிடிஐ டைப்பு ஸ்டார்டிங் உள்ள வண்டி வர டைப்புக்கு தான் இந்த லைன் கொடுக்கணும். ஏன்னா இது ஒன்று கட் ஆஃப் லைனு, இன்னொன்று சிடிஐ கட் ஆஃப் லைனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சிடிஐயில் கரண்ட் இக்னிஷன் கொடுக்குற லைன். அதுக்கு தான் இந்த இது மோஸ்ட்லி இப்போ எல்லா வர வண்டிக்கும் இந்த 2 லைன் தேவையில்லை. அதனால் இது டம்மி ஆக்கிடுங்க. இந்த 2 லைனுமே தேவையில்லை, இது எப்பயும் போல் டம்மி ஆக்கிடுங்க. இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிடிஐ உள்ள டைப் வண்டிக்கு கட் ஆஃப் லைனு, இன்னொரு சோர்ஸ் லைனுக்கு வண்டி. இந்த 2 லைன் புரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். கனெக்ஷன்லாம் சிம்பிள் தான். கண்டிப்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.